ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களை கேட்பதாலேயே ஒருத்தனுக்கு அஞ்ஞானம் நிவர்த்தியாகி மனத்தெளிவு ஏற்பட்டு பக்தி சித்திச்சு ஞானம் வந்து மோட்சத்தை அடையலாம் என்ற ஒரு வழிய பாகவத புராணமானது நமக்கு சொல்றது. பகவானுடைய சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய சரித்திரங்களை சொல்றது. அதுல ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிறவர் இந்த மன்வன் சிருஷ்டியில முதல்ல மனு. அவர் மனுங்கிறது காமன் பெயர், ரொம்ப பேருக்கு அது தெரியாது. மனு அப்படிங்கிறது காமன் பெயர். இப்ப 7வது மன்வந்தரம் ஸ்வயம்புவ ஸ்வாரோச்சுஷ உத்தம தாமச ரைவத சாக்ஷுஷ, இப்படி 6 மன்வந்தரம் முடிஞ்சு இப்ப 7வது மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு பெயர். இது எல்லாமே பகவானுடைய அவதாரம். மனுவே பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது. மனு அப்படிங்கிறவர் பொது பெயர். இந்த ஸ்மிருதின்னு சொல்றானே, இதுல எந்த மனுவை சொல்றான்னு அவளுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. மனு நீதிங்கிற அர்த்தத்துல ஒரிஜினலா இந்த ஸ்வயம்புவ மனு சொன்னதுதான். முதல்ல அவர் வகுத்த சட்டங்கள் தான். அரசர், உலகத்துக்கு முதல் அரசர் அவர் தான். அவருக்கு 2 மகன்கள், பிரியவர்தன் உத்தானபாதன். இந்த பிரியவர்தன் அப்படிங்கிற மகன் தவத்துக்கு போயிட்டான். பொதுவா அந்த காலங்களில் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் தப்போபலத்தை அடையணும்னு நினைப்பாரு. தப்போபலத்தை அடைஞ்சுட்டு தான் காரிய சித்தி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் தபஸுக்கு போன உடனே இந்த 2வது பையனான உத்தானபாதனுக்கு அணைச்சது அதே உத்தானபாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, அந்த உத்தானபாதனுக்கு 2 மகன்கள், மனைவிகள் சுனீதி சுருச்சின்னு. மூத்த மனைவிக்கு சுனீதின்னு பேரு, 2வது மனைவிக்கு சுருச்சின்னு பேரு. இது ராஜவம்சத்துல ராஜாக்கள் பல கல்யாணங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சரித்திரங்கள்ல இருக்கு. அந்த காலத்துல இதுக்கு என்ன காரண காரியம்ங்கிறது யாருக்கும் தெரியாது. இது ஒரு வகையில சௌக்கியமாக கூட இருக்கும். இப்ப நாம கூட நினைக்கலாம், ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா, 3 கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. 3 கல்யாணம் பண்ணிட்டு 300 குழந்தைகளை அடைஞ்சு சொத்தை முழுக்க சேர்த்து வச்சுக்கிறவாளையும் பார்க்கணுமே அரசியல்ல. நாம இந்த சொத்தை முழுக்க அப்படியே 3 கல்யாணம் 300 குழந்தை சொத்து முழுக்க இருக்கே, ஒன்றும் பிச்சைக்காரனா இல்லையே அப்படிங்கிறத அதுக்காகவே கல்யாணம் பண்ணிப்பா. அந்த மாதிரி அந்த காலத்துல கல்யாணம் கிடையாது. அந்த காலத்துல ஜெனட்டிக் ரீதியா க்ஷத்ரியர்கள் பலசாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. பலசாலியா இருக்கணும்னு நினைக்கிறதே, பலசாலிக்கு குழந்தை பிறந்தாதான் பலசாலியா இருப்பான். யாருக்கு குழந்தை பிறக்கிறதோ அந்த தன்மையில இருப்பாங்க. பிராமணனுக்கு குழந்தை பிறந்தா தெய்வீகமா இருக்கணுங்கிற எண்ணம் வரும் அவனுக்கு. அரசாள்பவர்களுக்கு குழந்தை பிறந்தா அரசாட்சி பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இது இன்னைக்கும் பார்க்குறோம் நாம். இது அந்த காலத்தில் பியூரிட்டி இருந்ததுல. இப்போ மிக்சிங்காக இருக்கு. எப்படி மிக்சிங்காக இருக்குன்னா, 10 வருஷம் கூலி வேலை பார்க்குறா, 10 வருஷம் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுக்கப்புறம் 10 வருஷம் பதவிக்கு போகணும்னு நினைக்கிறான், அதுக்கப்புறம் 10 வருஷம் சன்னியாசம் இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரே வாழ்க்கையிலே எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. இந்த உத்தானபாதனுடைய மூத்த மனைவியினுடைய குழந்தைக்கு துருவன்னு பேரு, இளைய மனைவியினுடைய குழந்தைக்கு உத்தமன்னு பேரு. இந்த இளைய மனைவி தன் மகன் தான் அரசனாவரணும்னு விரும்புறான். அதுக்குள்ள திட்டங்கள்லாம் போடுறான். இந்த அரசியல்ங்கிறது ஒரு நாள்ல வரதில்லை. ஒரு நாள்ல வந்தா அது ஏதோ ஜென்மாந்திர சுகிருதமா இருக்கும், அது ஃப்ளூக்காவும் இருக்கலாம். பிளானிங் பண்ணி அரசியலுக்கு வருதுங்கிற விஷயம் வேற. அப்படி வந்தாதான் அது நன்னாவும் இருக்கும் பார்க்கறது. இந்த திட்டங்கள்லாம் எல்லாருமே வகுப்பா சின்ன வயசுலேருந்து அந்த புத்தி வேலை செய்யணும்.
அது மாதிரி ஒரு யோஜனை பண்றா இவன் சாமர்த்தியத்தினால. தர்மமா நடந்துட்டா விஷயம் வேற, சாமர்த்தியமா நடக்கிறா. சாமர்த்தியம் எந்த அளவு பலிக்கும்? மூத்த மனைவியும் அவன் குழந்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இவளே எல்லா நிர்வாகத்திலையும் இருந்து இவளே அரசனை தன் கட்டுப்பாடுல வச்சிருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றா. மூத்த மனைவி சாதுவா இருக்கிறதுனால ஒதுங்கி நிற்கிறார். ஆனா தெய்வத்தை பிடிச்சிருக்கா. யாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். இது எதுக்கு வருது அப்படின்னா நாம தெய்வத்தை பிடிச்சுக்கணுங்கிறதுக்கு தான் வருது. அப்ப தெய்வத்தை பிடிச்சுக்கிற புத்தி யாருக்கு வருதோ அவதான் பாக்கியசாலி. ஏன்னா யாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கு, சுகம் இருக்கு, யாருக்கு இல்லை? நாம யார் ரொம்ப பெரிய பணக்காரன்னு நினைக்கிறோமோ அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறவான்னு நினைக்கிறவாளை பார்த்தா சௌக்கியமா இருக்காதான். இதெல்லாம் நாம இந்த பொதுவாகவே இது சுகம் இது துக்கம்ங்கிறத யார் அனுபவிக்கிறோனானோ அவன் தான் சொல்லணும், மற்றவா சொல்லக்கூடாது. இந்த பிரச்சனையே மற்றவா சொல்றதுதான். 2 மணி நேரம் கதை சொன்னா ஐயோ பாவம் தீட்சிதருக்கு தொண்டை வலிக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. தொண்டை வலிக்கிறதா இல்லையான்னு என்னதான் கேட்கணும். நான் எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே தெரியல, கதை சொல்றதுதான் எனக்கு உற்சாகமா இருக்குன்னு நான் சொல்றேன். அவாவா அப்படி தன் தொழிலை நினைப்பான். வேலை செய்யறவா நானே நினைப்பேன், எங்கேயாவது ஒரு செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிரைவிங்கிறது ரொம்ப பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்து. இப்போ வயசானதுக்கு அப்புறமும் உடம்பு ஒத்துழைக்கல, கொஞ்சம் சக்தி குறைஞ்சிட்டு வருதுன்னு தெரியாது. அப்போ நினச்சிக்கிறேன் நான் இந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ஓட்டுறா பற்றியில அவளை நினச்சி பாருங்க. அவள் வேலைக்காக அதுவும் என்ன இன்னுமே கண்ட்ரோல் இல்லாத குப்பை பஸ் எல்லாம் அதை ஓட்டுறதே எவ்வளோ தோள்பட்டை எல்லாம் வலிக்கும், இது பண்ணணும். ஆனால் அவளை பார்த்தா அப்படி இல்லைவா, அவள் ஓட்டுறவா அதில் உற்சாகமாக தான் இருக்கா. அதாவது அவள் தொழிலில் பழகி போகிறது, அது பழக்கம்னு பேர். இந்த உடம்பு நாம் எப்படி பழக்கிறோமோ, இப்போ ஏதாவது ஒரு சாமானை பிடிச்சி நீங்கள் தூக்கினெல்லாம் ஒன்று இடுப்பு பிடிச்சிக்கும், முதுகு பிடிச்சிக்கும். கிராமங்களில் பாருங்க 100 கிலோ மூட்டையை கடையில் பார்த்தா அனாயாசமாக தூக்குவான். அது நானே பார்த்துருக்கேன். நான் இப்போ விட்டுட்டேன், நான் கிராமத்தில் நெல் மூட்டை தூக்கியிருக்கேன். நான் அப்போ தூக்கும் போது பழக்கத்தில் இருக்கிறதே சிரமமாக இருக்காது. அதை விட்டுட்டு திரும்பி செய்யும் போது தான் உடம்பு அதுக்கு ட்ரைனிங் ஆகாது. இது எல்லா விஷயத்துக்கும் உள்ளது. கஷ்டம் வரும்போது பகவானை பிடிச்சிக்கணும், அதுதான் நாம் தெரிஞ்சுக்கிறது. இது அதுதான் யோகம், அதுதான் பாக்கியம். தர்மபுத்திரரை பார்த்து பீஷ்மர் சொல்றார், ஒருத்தனுக்கு தர்மம் இருந்தா, பலம் இருந்தா, பணம் இருந்தா, நண்பர்கள் இருந்தா, தெய்வத்தினுடைய அருள் இருந்தா கஷ்டம் வராது, அல்லது கஷ்டத்தை விலக்கிக்கலாம்னு நாம சொல்றோம் இன்னைக்கு உலகத்துல. நான் சொன்னதை 5 கவனிக்கணும். தர்மம் இருக்கணும், உடம்பு பலம் இருக்கணும், புத்தி பலம் இருக்கணும், பதவி பணம் இருக்கணும், நண்பர்கள் ஆள் பலம் இருக்கணும், தெய்வ பலம் இருக்கணும். இந்த 5மே உனக்கு இருந்து கஷ்டம் வந்தது. தர்மபுத்திரரை பார்த்து எத்தனை தர்ம சுதோ ராஜா கதா பாணிர் விருகோதரா கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டிவம் சாபம் சுஹுத் கிருஷ்ணஸ்ததோ விபத்து சர்வம் காலகிருத்தம் மன்யே. தர்மத்துக்கு நீ, பலத்துக்கு பீமன், சகாயத்துக்கு அர்ஜுனன் நகுல சகதேவர்கள்லாம், இல்லை பலத்துக்கு வாழ வச்சுக்கலாம். தெய்வம் பதவி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்த நீ. தெய்வ பலம்னா பகவான் கோபாலன் ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசி 125 வருஷம் வைகுண்டத்தை சீல் வச்சு பூட்டிட்டு தலையில முண்டாசை கட்டின்னு உங்க ஆத்துல குதிரையை குளிப்பாட்டினான் பகவான். அர்ஜுனனோட குதிரையை பகவான் குளிப்பாட்டு வரான் தினம் பிரியத்தினால. இத்தனை இருந்தும் உனக்கு ஏன் கஷ்டம் வந்தது? சர்வம் காலகிருத்தம் மன்னி, காலம்னு நினைக்கிற.
அப்படின்னு உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ காலம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னா நாம ஏன் காரியம் செய்யணும்? புண்ணிய பாபங்கள்லாம் என்னத்துக்கு? நல்ல காரியங்கள்லாம் ஏன் செய்யணும்? நடக்கிறது தான் நடக்கும்னா நடந்துட்டு போட்டது அப்படின்னா அப்படி இல்லை. எல்லாருக்குமே சுகம், இது ஃப்ளக்சுவேஷன் இருக்கதான் இருக்கும். ஏன்னா இதுக்கு துவந்துவம்னு பேர். இந்த 2வது அத்தியாயம் முழுக்க பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது ஸ்தித பிரஜன்கிற விஷயத்தை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். கடைசியில் கூட அவன் கேட்குறான், ஸ்தித பிரஜ்ஞஸ்ட கா பாஷான்னு கேட்டான். சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபம் ஜயா ஜெயம் அப்படின்னு சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது எல்லாருக்கும் இருக்கும் வாழ்க்கையில். ஏன்னா சுகம்னு இருந்தால் துக்கம் இருக்கும், லாபம்னு இருந்தால் நஷ்டம் இருக்கும், மானம்னு இருந்தால் அவமானம் இருக்கும், வெற்றின்னு இருந்தால் தோல்வி இருக்கும், சீதம்னு இருந்தால் உஷ்ணம் இருக்கும். ஆனால் சுகம் துக்கம் எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு, பகவான் எல்லார் வாழ்க்கையிலையும் கிடையாது. சுகம் துக்கம் எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு, பகவான் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கானான்னு கேட்டால் கிடையாது. உன் வாழ்க்கையில் இருந்தான், அதுதான் அதிர்ஷ்டம்ங்கிறது. அந்த கஷ்டம்னா அது என்னன்னே தெரியாதபடிக்கு தாண்டி விச்சான். வத்சபதம் ஸ்ம எத்ப்ளவாஹா அப்படின்னு பின்னாடி பரீட்சித்து தசமஸ்கந்தத்தில் சொல்றான். ஒரு மாடு கால் வச்சா அதுல ஒரு பள்ளம் வரும் மழை பெஞ்ச சமயத்துல, அதுல ஜலம் தேங்கும், குளம்படின்னு சொல்லுவார், குழம்பு வைக்கிற அளவு. அதை நடந்து போறதே தாண்டறதுக்கு நாம ஏதாவது முயற்சி பண்ணுவோமா? பெரிய ஜலம் இருந்தா பேசி ஈஷிலாம் தூக்கின்னு தாண்டுவோம். இத்தினோண்டு மாடு கால் வச்ச அளவுக்கு ஒரு பள்ளத்துல ஜலம் இருக்குன்னா நடக்கிறதே சகஜமா அதை தாண்டின்னு போவோம். அது மாதிரி வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் எல்லாம் சகஜமா தாண்டி வச்சால் பண்ட பஞ்சபாண்டவர்கள் பகவான். இதுதான் பகவான் கூட இருக்கிறதுங்கிறது. உத்தான பாத ரூபதே மனுநந்தனஸ்ய ஜயா பபூவ சுருச்சிஹி நிதராமபீஷ்ட அன்யாசுனீதிரிதி பர்துரணாத்ருதாசா த்வமேவ நித்யமகதிஹி சரணம் பிரபன்னா. இன்னும் சொல்லப்போனா நமக்குன்னு ஒருத்தர் இல்லாம இருக்கிறது கூட ஒரு விதத்துல நமக்கு பிளஸ் தான். இந்த மனசு இருக்கு பாருங்க, இது எத்தனை பேர் நமக்கு இருக்கிறாளோ அத்தனை பேர்கிட்ட பிரித்து கொடுத்துட்றோம். நாம் மனைவி இருந்தால் மனைவிக்கு கொஞ்சம், குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள்கிட்ட பிரியம், பேரம்பேத்திகள் இருந்தால் பேரம்பேத்திகிட்ட பிரியம், சகோதர சகோதரிகள் இருந்தால் அவள்கிட்ட பிரியம். இப்படி எல்லாத்தையும் மனசை பிரித்து கொடுத்துட்டு பகவான்கிட்ட வரத்தே மிச்சம் ஒன்றும் இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், கங்கையிலேருந்து ஒருத்தன் சின்ன கால்வாய் வெட்டி வயலுக்கு நீர் பாய்ச்சறதே, அதுல வர ஜலம் எங்கேயும் லீக் ஆகாம இருந்தாதான் வயல்ல வந்து நேர சேருவது. வர வழியில் அது லீக் ஆச்சுன்னா வயலுக்கு ஒரு சொட்டு ஜலம் கூட வராது. அது மாதிரி வாழ்க்கையில எந்த இடத்துலையும் மனசை லீக் பண்ணாம நேர பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அங்கங்க நாம கொடுத்துட்டோம்னா வைகையாறு மாதிரி, வைகையாறு சமுத்திரத்திலேயே சேராது. அது மாதிரி மனசு பகவான்கிட்டயே போகாது. அதனால்தான் சின்ன வயசுல இன்னூத்தற்ற மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பகவான்கிட்ட கொடுக்கணும்னு தான் சொல்றான் பிரகலாதன். கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா, சின்ன வயசுலயே பக்தி வந்துடும் அப்படிங்கிறான். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். நம்ம பெரியவா எல்லாருமே அப்படிலாம் நம்மளை வாழ்க்கையில பழக்கியிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே தெய்வத்தை காமிச்சு 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 உமாச்சியை பாரு, தெய்வத்தை பிடிச்சிக்கோ, கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியா எல்லாருக்கும் இருக்கு. கஷ்டம்னு நினைச்சாதானே கஷ்டம். கஞ்சியை குடிச்சா கூட பிடிச்சி சாப்பிட்றோம், இல்லைன்னா கரைச்சி குடிச்சிட்டு போறோம்பா கிராமத்தில். பிடிச்சி சாப்பிட்டா இருந்தா பிடிச்சி சாப்பிட போறோம், இல்லை கரைச்சி குடிச்சிட்டு போறோம். இது ஒரு பெரிய, இப்பதான் இதெல்லாம் வந்து நம்மளை அப்படியே ஒரு மாயையில மாற்றி விட்டுட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 33 வயசு வரைக்கும் காலத்தால நான் காஃபி பால்லாம் குடிச்சதே கிடையாது, பழக்கமே கிடையாது. இல்லாம இல்லை, அப்படி ஒரு பழக்கமே கிடையாது.
ராத்திரியில் பால் சாப்பிடுவோம், பால் சாப்பிடுவோம், நிறைய மாடெல்லாம் கறக்கும். காத்தால பழையது தான் சாப்பிடுவோம். மிஞ்சி போனால் கஞ்சி வைப்பா, அந்த கஞ்சி சாப்பிடுவோம் கொஞ்சம். இதுதான் பழக்கம். எல்லாரும் பழையது சாப்பிடுவாங்க அந்த காலத்து. பழைய குழந்தைகளுக்கெல்லாம் காலத்தால் பழையது சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் பழையதை விற்கலாம். யாருக்கா தெரியுமா? அது அமெரிக்காவில் அதை ரிசர்ச் பண்ணி அந்த பாக்டீரியா விஷயமா வயருக்கு குடலுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்துன்னு சொன்ன உடனே இன்னும் பிண்டப்பிரதானத்துக்கு உருண்டை தான் விற்கலாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவும் வந்துடும், சிரார்த்த உருண்டையும் வந்துடும். அதையும் வாங்கி சிரார்த்தமும் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. இல்லை, அது எல்லாமே அவளை விற்கிறவாளை தப்பு சொல்லலைன்னா, நம்மளோட ஒரு சோம்பல் அஸ்ரத்தான காரணம். ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு 12 குழக்கட்டை பண்ண முடியாதா? கோகுலாஷ்டமின்னா ஒரு 10 சீதை பண்ண முடியாதா? திங்கரமான கண்ணா அப்படின்னு பகவானுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் ஸ்ரத்த வேண்டாமா? இந்த பிரியத்தோட வெளிப்பாடு தானே அது. இந்த சமையல் நான் பண்ணணுமா நீ பண்ணணுமாங்கிறது இல்லை, அதை பண்ணும்போது உள்ள அந்த அன்பு தான். அதுதான் அம்மா கையால் சாப்பிட்றது. சாஸ்திரமே பிரார்த்திக்கிறது, அக்ஷதம் விப்ரஹஸ்தேன மாத்ருஹஸ்தேன போஜனம். அக்ஷத பிராமணா கையால் தான் வாங்கிக்கும் மந்திரம் சொல்லி. மாத்ருஹஸ்தேன போஜனம், அம்மா கையால் சாப்பிடணும். அம்மா கையால் சாப்பிட்றதுன்னா என்ன? ஒரு சாதத்தை பிசைஞ்சுட்டு எடுத்து போட்டான்னா மோரிஞ்சாதுக்கு அதில் மோர் ஊற்றிருக்கானோ இல்லையோ அந்த கைப்பட்டது அமிர்தமாக இருக்கும். அம்மாவோட கைப்பட்டது அப்படிங்கிறது அது அவாவாளுக்கு உள்ளது. அவாவாளுக்கு ஒரு அனுபவம். அந்த பகவானை கஷ்ட காலத்தில் மனசை அலைபாய் விடாமல் பகவான்கிட்ட செலுத்தி, இது மாதிரி ஒன்றும் நமக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா பகவானை நாம் பிடிச்சிக்கணும். இவன் பிடிச்சிருந்தா நீ ரட்சிச்சியாவே குருவாயிரப்பான்னு கேட்குறான் வட்டத்திலிங்க. துவாமேவ நித்தியமகதிஹி சரணம் பிரபன்னு. பகவான் சொன்னார், குருவாயிரப்பன் நான் ரட்சிக்கலைன்னா என் பெயர் கெட்டு போயிடாதான். என்ன பெயர் பகவானுக்கு? அநாத ரட்சகன்னு பேர், ஆபத் பாந்தவன்னு பேர். ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை, பாரிலே நின்பாதம் பற்றினேன் பரமமூர்த்தி. தொண்டருடைய புரியாழ்வார்னு வந்தார். பச்சைமா மலை போல் எளிப்பமளவாய் கமலச்சங்கன்னு 10 பாட்டு பாடுறார். அதில் சொல்லும்போது எனக்கு ஒத்துருமே கிடையாதுன்னாரு ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்து. ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை, பாரிலே நின்பாதம் பற்றினேன் பரமமூர்த்தி. அப்படி ஒரு மனோபாவம். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மாம். இதை சொல்லி கொடுத்துருக்காளே நமக்கு. தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ தயாநிதே மகேஸ்வர. அவா சம்பிரதாயப்படி சொல்லிப்பான். குழந்தைகள் வளர்ந்து வருது. 5 வயசு ஆகும்போது துருவசுவாமி ஒரு நாளைக்கு இந்த உத்தமனோட விளையாடுறதுக்காக அவனை கூப்பிட போக, அவன் அப்பா மடியில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு தானும் அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசைப்பட, பக்கத்தில் இருந்த சித்தியான சொல்லி சொன்னால் உட்காரக்கூடாதுன்னு. இவர் மடியில் கை வச்சு ஏற போறார். குழந்தைய பார்த்து அவன் சொல்றார், நவத்சன் நிருபதேர் திருஷ்ணியம் பவானாரோடு மருகதி நகிரஹீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜா. ஏன் ஏறக்கூடாது? என் வயத்தில் பிறக்காதனால ஏறணும். உனக்கு ஏறணுங்கிற ஆசை இருந்தா பகவானை குறித்து தபஸ் பண்ணி பகவான்கிட்ட வரன் வாங்கி என் வயத்தில் பிறந்து அப்பா மடி ஏறு. இந்த எண்ணம் சுத்தமா அவள் சொன்னாலான்னா கிடையாது. பகவானை குறித்து தபஸ் பண்ணி பகவான்கிட்ட வரன் வாங்கி என் வயத்தில் பிறந்து அப்படின்னு சொல்றதேவே இப்ப செத்து போன்னு அர்த்தம் இருக்கு. அவ்வளோ கெட்ட எண்ணத்தோட தான் சொல்றான். ஆனா பகவான் மட்டும் ஒருத்தருக்கு கிருபை பண்ணினார்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ
கெட்ட எண்ணத்தோட யார் எவ்வளோ நமக்கு இடைஞ்சல் பண்ணாலும் அதுல ஒரு நல்லது நமக்கு இருக்கும். அது நல்லதா நமக்கு அமைவது. அதுக்கு உதாரணம் துருவசுவாமி. பகவானை போய் பிடிச்சிக்கொண்டாலும் நீ செத்து போயிட்டு என் மடியில வந்து போறோம், எனக்கு வந்து பிள்ளையா போறேன்னு சொல்லலாம். அப்படி சொல்லல. பகவானை குறித்து தபஸ் பண்ணியிருந்தான். தன் அம்மாட்ட வந்தான் துருவசுவாமி. இது மாதிரி சித்தி சொன்னான்னா அவன் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா எதை அடையணும்னு ஆசைப்பட்டாலும் பகவானுடைய கிருபையினால அடைஞ்சாதான் அது சாஸ்வதமா இருக்கும். பகவான் கிருபை பண்ணார்னா எதை வேணாலும் அடையணும். அதனால நீ பகவானை குறித்து தபஸ் பண்ணு அப்படின்னு அவன் அம்மாவும் சொல்ல, குழந்தையும் வீட்டை விட்டு வெளியில வந்து. இதுக்கு பகவான்னா யாரு, தவம்னா என்ன, எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும் எதுவுமே தெரியாது. இன்னைக்குமே நான் இப்ப இத்தனை வயசா இருந்து நமக்கெல்லாம் இத்தனை விஷயங்களை கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். தவம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க யாராவது. தபாஹா, தவம்னா என்ன அர்த்தம்? மூக்க பிடிச்சுன்னு உட்காந்துக்கிறதா, கண்ணை மூடின்னு உட்காந்துக்கிறதா, பாராயணம் பண்றதா, ஜபம் பண்றதா? சரீரத்தை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு தவம்னு பேர். பாபத்தை இல்லாம பண்ணிக்கிறதுக்கு தவம்னு பேர். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒன்னொன்ன தபஸா சொல்லியிருக்கு. உபனிஷத்துலயே இந்த விசாரம் வருது. தானம் தபா, யஜ்ஞம் தபா, மௌனம் தபா அப்படின்னு வந்துட்டு கடைசியில மௌத்கல்யங்கிற மகர்ஷி சொல்றார், சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதினாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ் தத்தி தபா. வேதத்தை படிக்கிறது, வேதத்தை படிச்சு வைக்கிறது, இதுதான் தபஸுங்கிறார். அத்தியனம் பண்றது, பிரவச்சனம் பண்றது, இதுதான் தபஸுங்கிறார். நாரதர் சொல்றார், தபோ நானசனாத் பரங்கிறார். பட்னி கிடக்கிறதுக்கு மேல தவமே கிடையாதுங்கிறார். இது அவரவர்களுக்கு அவரவர்களுடைய குரு சொல்ற வழி. இது எதுவுமே இந்த குழந்தைக்கு தெரியாது. இது வர வழியில நாரதர் வரார். ஏன்னா இது மாதிரி ஒன்றும் தெரியலன்னாலும் பகவானை நாம் அடையணுங்கிற உறுதி மனசுல இருந்ததுன்னா அதற்கு வழிகாட்டுறதுக்கு குருநாதரையும் அனுப்பிச்சு அந்த குருநாதரே நம்ம கையை பிடிச்சி அழிச்சுட்டும் போவாங்க. எத்தனை பேர் சரித்திரத்துல இது நிரூபணம், எத்தனை பேர் சரித்திரத்துல. அது நம்மளுடைய லட்சியம் நோக்கம் மட்டும் உயர்வா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அல்பமான விஷயத்தை நோக்கமா வச்சுக்க கூடாது. உயர்வானதா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அந்த உறுதியை பரீட்சை பண்ணி பார்க்கிறார் நாரதர். நீ யாருன்னார், விஷயத்தை சொன்னா. எங்க போறேன்னா, தவம் பண்ண போறேன்னா. உனக்கு 5 வயசு கூட ஆகல, எழுத்து கூட உனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கல. எத்தனையோ மகான்களுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணி கிடைக்காத பகவானா உனக்கு கிடைப்பான். உங்க அப்பா மடிதானே ஏறணும், வா நான் அழிச்சுட்டே உங்க அப்பா மடியில உட்காந்து வைக்கிறேன்னா. ஏற இறங்க பார்த்தா குருசுவாமி ஒரு நமஸ்காரம் பண்ணா. என்னடான்னு கேட்டார். இதை சொல்றதுக்கு தான் வந்தேலான்னு. ஏண்டான்னா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். பகவான் பெரிய நிலையில உள்ளவன், அவன் அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இந்த ரெண்டையும் நான் ஒத்துக்கிறேன். நீங்க என்னத்துக்குங்க? உங்களை மாதிரி குருநாத்தால என்னத்துக்கு? இந்த 2 பேருக்கும் பாலம் தான். எப்படி எனக்கு அந்த பகவானை அடையறதுக்கு என்ன தகுதியோ அதை என்கிட்ட வளர்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறத பகவான்கிட்ட சிபாரிசு பண்ணி அவனுடைய கருணையையும் வளர்த்து என்னுடைய பக்தியையும் வளர்த்து எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தானே குருன்னா. குரு நினைச்சா சாதாரண தகுதி இல்லாதவனை கூட உயர்ந்த நிலைக்கு கொண்டு வைக்கலாம். ஜடஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த உதார துமி சந்த மாய பாப கிருபவந்த
சேனானாவிதர்னு ஒரு மகான் சொல்றார், ஜட ஜீவா உத்தார கேலா. எப்பேற்பட்டவர்கள் மகான்கள் சந்துக்கள், எப்பேற்பட்டவர்கள்னா ஜடம். ஜடம்னா ஒண்ணுமே இல்லாத மரக்கட்டைக்கு சமானமா உள்ளவர்களை தான் ஜடம்னு சொல்லுவோம். அவர்களை கூட உத்தார கேலா மார்கதா வில்லா சுபந்த. நீங்க நினைச்சா என்னை கரையேற்ற முடியாத. இப்படி சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு அவன் தலையில கை வைக்கிறார். ஹஸ்தமஸ்தக தீட்சைன்னு பேர். மகான்களுடைய கிருபை நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சைன்னு 3 நிலை தீட்சையில. இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலே பெரிய பாக்கியம். அது இப்படி அனுகிரகம் பண்ண அவனுக்கு துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி பிருந்தாவன மகிழ்ச்சின்னு வந்து யமுனையில ஸ்நானம் பண்ண சொல்லி பகவான் எப்படி இருப்பான்னு வர்ணிச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை தொடர்ந்து ஜபம் பண்ணினா பகவானுடைய கிருபையை அடையலாம்னு சொல்லிட்டு அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. பகவான் ஒருத்தன் பிடிச்சிருந்தான்னா தர்மம் வேணும்னா தர்மம், அர்த்தம் வேணும்னா அர்த்தம், காமம் வேணும்னா காமம், மோட்சம் வேணும்னா மோட்சம். ஏகையேவ ஹரே பும்சாம் காரணம் பாதசேவனம் அப்படிங்கிறார். தர்மார்த்த காம மோக்ஷாப்யா ஈச்சே ஸ்ரேயாத்மனஹா. இதுல 4ல எதை வேணாலும் அடையலாம் துருவா பகவத் சரணத்தை சேவை பண்ணினார். தத்தாத கச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தடம் சுசி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதாஹரே. மதுவனம்னு ஒரு வனம் பிருந்தாவனத்துல. இந்த பரிக்கிரமால வரத்தே இருக்கும். அது ஒரு ஆச்சரியம். தவம் பண்ற காலத்துல இழந்த பழத்தை சாப்பிட்டான், விளாம்பழத்தை சாப்பிட்டான்னு இருக்கு குருசுவாமி. இன்னைக்கு அந்த மதுவனத்தை கிராஸ் பண்ணினோம்னா நிறைய இழந்த மரம், விளாம்பழம் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும் பிருந்தாவனத்துல, வேற எங்கேயும் இருக்காது. இந்த பிருந்தாவன பரிக்கிரமான்னு ஒன்று அதெல்லாம் பண்ணணும். கோவர்தன பரிக்கிரமா, பிருந்தாவன பரிக்கிரமா ஆனந்தமா இருக்கும். பிருந்தாவனத்தையே சுத்தி இப்படி நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்னு சொல்றோம் பத்தில, அது மாதிரி அது பிருந்தாவனத்தையே சுத்தி வருவான். ஒரு அடிக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு அடிக்கு 10 நமஸ்காரம், ஒரு அடிக்கு 100 நமஸ்காரம், ஒரு அடிக்கு 1000 நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்றவாள் தான் இருக்கா இன்னைக்கு பிருந்தாவனத்துக்கு. ஆயுஷ் முழுக்க அதுதான் நடக்கும். ஒரு அடிக்கு 1000 நமஸ்காரம் பண்ணணும்னா 12 கிலோமீட்டர் யோஜனை பண்ணுவோம். இருக்கா நம்ம பிரதட்சணம் பண்ணதே பார்க்கலாம். வாழ அது ஒரு தபஸ். வாளுக்கு ஒரு இது விரிப்பி மாதிரி வச்சிருப்பா. ஒரு அடிக்கு 1000 நமஸ்காரம். 1000 நமஸ்காரம் பண்ணுறதுக்குள்ளேயே மத்தியானம் ஆகிடும். மத்தியானம் ஆகுதோ சாயங்காலம் ஆகுதோ, ஒரு நாளைக்கு 1000 பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கேருந்து யூரின் டாய்லெட்டு தான் ஏந்திருப்பா. சாப்பாடெல்லாம் என்னென்னா அதுதான் ஈஸ்வரம் ரட்சதூங்கிறது. பிருந்தாவனத்தில் மட்டும் நீங்கள் பட்னின்னு இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு கையில் கொடுப்பா. ரிஷிகேசமும் அப்படிதான். இங்கே சுற்றி வந்தேன்னா எல்லா ஆசிரமத்துலேயும் சாப்பாடு கொடுப்பா. நம்ம ஊரெல்லாம் பார்த்த 63 உற்சவம், பிட்டுக்கு மண் சுமந்தது, அழகர் காற்றுல இறங்குற காலத்தில் மட்டும்தானே கொடுக்குறோம். நான் அப்படி கிடையாது. அது மாதிரி 325 நாளும் கொடுப்பா பிருந்தாவனத்தில். ஏன்னோ ஒரு சேட்டு பணக்காரன் வருவா, வந்து பெருசா சாமியானா போட்டு பந்தல் போட்டு என்ன பெருசா 4 பூரி கொஞ்சம் சமைச்சு ஒரு தொன்னையில் வச்சு கொடுப்பான். சிம்பிள் வாழ்க்கை வாழுது. நான் கூட நினைப்பேன், அது முதல்ல தெரியல, வயசான அப்புறம் தான் புரியுது. நம்ம ஊர் சாப்பாடே ஒரு விதத்தில் சிரமம்தான். ஒரு 20 வருஷம் முன்னாடி எங்கள் ஆத்துக்கு டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் மெட்ராஸில். சாப்பிட்றதே அவரை சாப்பிட்ற டயத்துக்கு வரேன்னா சாப்பிட்ற டயத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிடுவோன்னு சொல்கிறது நம்ம பழக்கம். அது இங்கே சாப்பிட வந்துருவோன்னே வந்தால் ரசம் அப்போ ரசம் வச்சு சாப்பிடுவோம். ரசம்லாம் வேறு சாப்பிடுவேன்லான்னாரு. ஏதாவது ஒன்று தானே சாப்பிடுவாள்னா. எனக்கு அப்போ ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கேட்பாளா
அப்படின்னு. இப்போ அது உணர வேணும். ஒரு சாதத்துக்கு மேலே சாப்பிட முடியல, வயசானதுனால வேண்டாம்னு தோன்றது. அனாரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம். அது ஒரு ஆரோக்கியம். அது தவ வாழ்க்கை வாழறவாளுக்கு அது புரியும். அது ஹெவியான சாப்பாடு இருக்கு பாருங்க, அதிகமான உணவு, அதிகமான தூக்கம் தபஸையும் லட்சியத்தையும் கெடுக்கும். அது அதிகமான உணவும் இருக்கக்கூடாது, அதிகமான தூக்கமும் இருக்கக்கூடாது. குருசுவாமி எங்க தபஸ் பண்ணி 5 மாசத்துல இவருடைய தபஸுக்காக பகவான் நேர வந்து துருவான்னு கூப்பிட்டு இவர் சமாதியில் இருந்ததுனால அந்த சமாதி கலையாத போது பகவான் உள்ள தெரியக்கூடிய அந்த உருவத்தை மறைக்க அப்படி கண் விழிச்சுன்னு பார்த்தா பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷான்னு பகவான் இருக்க. அப்படி பகவானை பார்த்த உடனே எழுந்திருக்கணும், கையை கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும், இப்படி இல்லை கையை கட்டிக்கணும், இப்படி ஆச்சரியமாக பார்க்கணும். இதில் எதை பண்ணினான் துருவன் அப்படின்னா இது எதுவுமே பண்ணல. இப்படி பகவான் எதிர்த்தாப்புல நின்னதை பார்த்தோன்னே இப்படின்னு என்னை தூக்கிக்கோன்னு குழந்தைன்னு சொல்லுங்கன்னு. இதுக்கு தானே அப்பாட்ட போனோம். இதுதான் வாசனை பலம்ங்கிறது. உன்னை குழந்தைய அப்பா தூக்கிக்கலைன்னா என்ன பகவான் தூக்கிப்பார்னு சொல்லிதான் அவன் அம்மா அனுப்பிச்சிருக்கிறது. இப்படி என்னை தூக்கிக்கோ அப்படின்னு ஒன்று பகவான் தன் கையில் உள்ள சங்கத்தினால குழந்தை இப்படி சில பேர் இப்படி இப்படி கையை நீட்டுவார். பெரிய நிலையில் உள்ளவா தொடாமல் இருக்க மாட்டா, அதுக்காக முழுஷாவும் தொட முடியாது. எப்படி இப்போ பிஎம்ஐ பார்த்து எல்லாம் இப்படி தட்டி கொடுப்பார், இப்படி கண்ணத்தில் தட்டுவார், இப்படி தலையில் தொடுவார். அப்படிங்கிறதே ரொம்ப பிரியம்னு தானே அர்த்தம். அது மாதிரி இந்த இடத்துல பகவான் கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபையா கபோலே இப்படி கண்ணத்தில் தடவி கொடுக்குறார். சங்கத்தினால 12 ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஏன் 12 ஸ்லோகம்னா 12 எழுத்து உடைய மந்திர உபதேசமானத்தினால எழுத்துக்கு ஒரு ஸ்லோகம். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தா சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ஷ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம் பக்திம் பிரவஹதா தொயிமே பிரசங்கः பூயாதனந்தமமதா அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பணமுருவ்யசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமுத பாடமத்தஹ. எல்லாமே பகவானுடைய கிருபைதான் வாழ்க்கை. இந்த கிருபைன்னு உணர்ந்தா பக்தின்னு பேர். அதை உணரலைன்னா அஜ்ஞானம்னு பேர். கை அசைகிறதோ, கால் அசைகிறதோ, சுவாசிக்கிறதோ, கண்ணு பார்க்கிறதோ, காது கேட்கிறதோ, வாயானை, மனத்தானை, மனத்தினுள் கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்மைங்கிறார் அப்பர் சுவாமி. எல்லாமே அவன் தாங்கிறார். உங்களுடைய எண்ணம், செயல், சொல், அந்த செயலுக்கு உள்ள பலனை கொடுக்கிறவன், பலனாவும் அவன் தான், பலதாதாவும் அவன் தான், பலனும் அவன் தான். இதெல்லாம் சொல்லி பக்தி வேண்டும்னு ஸ்தோத்திரம் பண்ணி தன் கழுத்தில் உள்ள மாலையை ஒன்றை கழற்றி போட்டு பகவான் 36,000 வருஷம் ராஜ்யத்தில் இருந்து ராஜாவா அந்த உலகத்துக்கு பூமண்டலம் ஜலதிமேகல மாகலைய பூமண்டலம் பூமி முழுவதுக்கு ஒரு ராஜா. கதையா கேட்கக்கூடாது. பூமியில ஒரு கண்டத்துல, ஒரு நாட்டுல, ஒரு ஸ்டேட்ல 5 வருஷம் ராஜாவா இருக்கிறதுக்கே அவன் என்ன நாயடி பெயடி அடிச்சுக்கிறான். பூமி முழுக்க ஒரு ராஜா 36,000 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 36,000 வருஷம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி பத்ரிகாசிரமம் வந்து தபஸ் பண்ணி பகவானை அடைஞ்சார்னு அவர் சரித்திரம் சொல்லி, அவருடைய வம்சத்திலேயே பகவான் பிருத்துங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி அர்ச்சிசிங்கிற மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பூமி முழுவதும் அக்ரிகல்ச்சருக்கு
பகவான் நாலெட்ஜ் கொடுக்கிறான் ஜனங்களுக்கு. பொதுவா பூமி தான் நாம ஜீவனத்துக்கு வாழறதுக்கு காரணம். சூரியன்லேருந்து வர கிரணங்களை ஓஷதிகள் எடுத்துக்கும், அதை எடுத்துட்டு ஸ்டார்ச்ன்னு மாற்றும். அதை நாம் உட்கொண்டோம்னா அந்த கிரணங்களோட சக்தி நம்ம உடம்புக்கு வரும். இது சயின்ஸ். ஒரு ஆசிரியர் சொல்கிறேன், இது இப்படி த்ரூவா வரத்துக்கு பதிலாக அப்படி நேரம் எடுத்துக்கிறதுக்கு முடியணும்னால இப்படி ஓஷதிகள்கிட்ட வந்து அந்த சக்தியை நாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நமக்கு யோகம் சித்திச்சுன்னா சூரியன்ட்டே அந்த சக்தியை எடுத்துக்கலாம் நாம். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. பேசிக்காக ஃபண்டமெண்டலாக அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம உடம்புக்கு கிடையாது. எந்த ஜீவராசிகளுடைய உடம்புக்கும் அது கிடையாது. செடி கொடிகள் தான் சூரியனுடைய சக்தியை கிரகிச்சுக்க முடியும். அதை சாப்பிடணும் அல்லது அதை சாப்பிட்ட மிருகத்தை சாப்பிடணும். கவனிச்சு பார்த்தேன்னா மாம்சம் சாப்பிட்ற மிருகத்தை மாம்சம் சாப்பிட்ற மிருகம் சாப்பிடாது. தழைகள் சாப்பிட்ற மிருகத்தை தான் மாம்சம் சாப்பிட்ற மிருகம் சாப்பிடும். ஏன்னா இதுல தான் உணவு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய இதெல்லாம் சகஜமா சொல்லிட்டு போயிருக்கா நம்ம சாஸ்திரங்கள்ல. நிறைய பேர் அது மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்கா, அந்த யோகத்தை சித்திச்சு. முப்பத்தி 6,000 வருஷம் இருந்த அந்த பிருத்துங்கவர் என்ன பண்ணினார்னா பூமி முழுக்க நிறைய தானியங்கள் வரா மாதிரி பண்ணினார். அதை சொல்லும் போது பூமியை ஒரு பசுமாடாகவும் விவசாயத்தை அரசனை ஒரு கன்றுக்குட்டியாகவும் மக்களை ஒரு கன்றுக்குட்டியாகவும் பண்ணி பால் வரா மாதிரிங்கிறார். இந்த பொதுவாக பசுமாட்டுக்கும் பூமிக்கும் ஒரே பெயர் தான் சம்ஸ்கிருதத்தில், கௌ அப்படின்னு. இது என்ன காரணம்? ரெண்டுக்கும் ஒரே, பூமிக்கும் கோன்னு பேரு, பசுமாட்டுக்கும் கோன்னு பேரு. பசுமாடுன்னா நான் சொல்றது நாட்டு பசுமாடை சொல்றேன். இப்போ இங்கெல்லாம் இருக்கு பாருங்க, இது மாதிரி நாட்டு பசுமாடு. என்னத்தினாலன்னா பூமியில ஒரு அடிக்கு ஒரு அடி நீங்க வெட்டி ஒரு மண்ணை எடுத்து அதை நீங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சேன்னா 3 லட்சம் நுண்ணுயிர்கள் அதுல இருக்கும். பசுமாட்டோட உடம்புலையும் 3 லட்சம் நுண்ணுயிர்கள். நாம வாழறதுக்கு இப்போ எந்த வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் நம்மளுடைய உடம்பை பாதிக்கிறதுக்கு சொல்றோமோனோ, நம்ம உடம்பே பாக்டீரியாவில் ஆனதுதான். அதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அந்த நல்லது முழுக்க பூமியிலேருந்து சில இடங்கள்ல இருக்கு. பசுமாட்டோட உடம்புல இருக்கிறது முழுக்க நல்லது. இதே நாட்டு மாட்டுல தான் இது இருக்கும். இந்த ஃப்ரீஷியன் ஜெர்சிலாம் எடுத்துனா 25,000 30,000 கூட இருக்காது அதில். அதனாலதான் பழைய பசுமாட்டினுடைய கோமூத்திரம் கோமயம் இதெல்லாம் விசேஷம்னு சொல்றது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம பெரிய அது நிறைய பசுமாடு இருந்ததுன்னா பூமி முழுக்க மேலே 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 அது சாணி போட்டு மூத்திரம் மேய்ஞ்சதுன்னா அது பாட்டுக்கு அப்படியே சமர்த்தியாயிடும். பூமி அவ்வளோ உயிரோட்டமாயிடும்னா, எனக்கு அக்ரிகல்ச்சரில் பழக்கம் உண்டு. கிராமத்தில் இருக்கிறதே, அப்புறம் நடுப்பில் டவுன் மெட்ராஸ்பேட்டை. இப்போ ஸ்ரீரங்கம் வந்தோடனே தோட்டம் வைக்கிறது முதல் சங்கல்பமே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதில் என்ன ஆச்சரியம்னா எந்த செடி வச்சாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு வருது. எல்லாம் புழு பூச்சிகள்லேருந்து எல்லாம் சாப்பிட்றது. நான் கூட கேட்டேன், நம்ம இதை தோட்டத்துக்கு வச்சிருக்கிற வாட்ச்மேன் கூட சொன்னார், மருந்து தெளிக்குமா? நான் தெளிக்காதறான்னு. இது நன்னா இருக்கிறதுனால தானே சாப்பிட்றதுன்னு. இப்போ இதே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வாழைத்தோப்பு இருக்கு. ஒரு வாழை இலை கூட கிழிஞ்சிருக்காது, எல்லாம் பொசன்னு வளர்ந்துருக்கும். அவ்வளோ பெரிய தாரா இருக்கும். அதில் ஒரு பூச்சி ஒரு புழு கிடையாது. நம்ம மாற்ற எடுத்துட்டா அத்தனை பூச்சி இலைகளெல்லாம் சாப்பிட்றதுன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்கிறதுனால.
அதில் ஒன்றும் நம்ம எரு போடல, பூச்சி மருந்து அடிக்கல. இதெல்லாம் வந்து பூமியோட அந்த நோண்டினா, நானே மண்புழு உள்ளாக பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில். சாதாரணமாக மண்ணில் குழந்தைகள் விளையாடுறதே நோண்டினா மண்புழு இருக்கும். இப்போ ஒரு இடத்துல மண்புழுன்னே கிடையாது, ஏன்னா மருந்து அடித்து கொண்டுட்டோம். இன்னும் சொல்லட்டுமா, இந்த யூரியா, டிஏபி, பூச்சி மருந்து இந்த மூணையும் எடுத்துட்டா கேன்சரே இருக்காது. கேன்சருக்கு காரணமே இல்லை. நம்ம பெரியவாள்லாம் அப்படி ஒரு விவசாயம் பண்ணினா, பசுமாட்டை வச்சிருந்து ஒரே ஸ்லோகத்தில் அக்ரிகல்ச்சரை பற்றி வியாசர் சொல்றார். அக்ரேவாபி சாந்திரவாபி கோபோஷி பீஜ சங்கிரகி சாயம் பிராத்தா க்ஷேத்திரதர்சி பிரளயேபி நனஷ்யதி. வானம் பொத்துண்டு கொட்டினாலும் பிரளயமே வந்தாலும் அக்ரிகல்ச்சர்ல நஷ்டமே வராது. இப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணினா முதல்ல விவசாயம் பண்ணணும், எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும், சீடு எடுத்து வச்சுக்கணும், முக்கியமாக பசுமாட்டை வச்சுன்னு விவசாயம் பண்ணணும். கோபோஷி பீஜ சங்கிரகி சாயம் பிராத்தா க்ஷேத்திரதர்சி. காத்தால ஒரு தடவை, சாயங்கால ஒரு தடவை நாம் பண்ணுற இடத்துல செருப்பு போட்டுக்காம ஒரு தடவை நடந்து அந்த செடிகளோட உறவாடிட்டு வரணும். இதெல்லாம் உண்டு. ஒரு தடவை பார்ப்பான் எல்லாத்தையும். கொட்டகாயில் மாடு இருந்தால் அவன் எத்தனை வேலைக்காரன் இருந்தாலும் அதை தடவி கொடுத்துட்டு வருவான், எஜமானனாக இருந்தான்னா. அப்படின்னு சொல்ல போனால் இந்த நாய் மாடெல்லாம் இருக்கு பாருங்க, பொழுது முடிஞ்சா 24 மணி நேரம் கூட இருக்கானே, அவனுக்கும் 5 நிமிஷம் வந்துட்டு வர, நமக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா அவன் வேலை தான் செய்வானே தவிர அன்பு காமிக்க மாட்டான். நம்ம அன்பை காமிப்போம். இதெல்லாம் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில். இந்த பூமியை சரி பண்ணினா, பிருத்து சரி பண்ணினதுனால அதுக்கு பிருத்திவின்னு பேர். அந்த வம்சம் சொல்லிட்டு சுவாயம்புவ மனுவனுடைய மூத்த மகனுக்கு பிரியவரதன்னு பேர். அவன் தவம் முடிஞ்சு வந்து அவன் ராஜாவாகி அவனுக்கு அவனுடைய வம்சத்தில் பகவான் ரிஷபதேவர்னு ஒரு அவதாரம் பண்றார், ரிஷப யோகீஸ்வரனாக. அந்த ரிஷபதேவர் தான் ஜெயின மதத்தினுடைய ஸ்தாபகர். ஜெயின மதம் 24 தீர்த்தங்கிரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த 24 தீர்த்தங்கிரர்கள் முதலா உள்ளவர் இவர் தான். யதாஜாதர்களா இருப்பாவா, பிறந்த மேனிக்கு இருப்பா. ஒரு 26 உபதேசம், 26 விஷயங்களை சொல்றார் அவர். அதுதான் ஜெயின மதத்தினுடைய பிரின்சிபிள். இந்த பௌத்த மதம், ஜெயின மதம் ரெண்டுமே இந்து மதத்தோட ஒரு கிளை தான் அது. அதை சொல்லி அதே வம்சத்தில் இந்த ரிஷபதேவருக்கு பரதன்னு ஒரு ராஜா பிள்ளையா இருந்தான். 100 பிள்ளைகள், அதில் மூத்த மகனுக்கு பரதன்னு பேரு. அந்த பரதன்கிற ராஜா இந்த பூமியை 1 கோடி வருஷம் ஆண்டான். 1 கோடி வருஷம் ஆண்டான். அதனால இந்த பூமி பாரதம்னு பெயர். அஜனாபண்டாவை தத் வருஷம் பாரதமிதி யத ஆரப்ய வியபதிசந்தி. துஷ்யந்தனோட புத்திரன் பரதன் இல்லை, அவன் ஆண்டத்தினால இதுக்கு பாரதம்னு பேர் கிடையாது. இவன் ஆண்டத்தினாலதான் பாரதம்னு பேர். இல்லை, எத்தனையோ பேர் இது மாதிரி ராஜாக்கள்லாம் ஆண்டு இருக்கார்கள் என்றால் இவன் தான் நிறைய வருஷம் ஆண்டன். அதனால இவன் பேர். இவன் ஆண்டத்தினால இவன் பேரை வைக்கலாமா அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வந்து பதவிக்கு வந்துட்டு போறவன் பெயர்லாம் KK நகர், JJ நகர்னு பேர். நாசம் பண்றான் நாட்டை. அப்படி இருக்கிறது அவன் பேரை வச்சா என்ன தப்பு? இவன் என்ன பெரிய தியாகிய மகாத்மாவா? வரவெல்லாம் அவன் பேர்ல ஒரு நகரை உருவாக்கிக்கிறது. பரதன் பேரை வைக்கிறது நியாயம் தானே, அவன் பேரை தான் வைக்கணும். யார் நமக்கு வழிகாட்டிகளோ அவர்களை தான் நாம மாதிரியா எடுத்துக்கணும். அவன் யோகீஸ்வரனா இருந்தால் ஒரு ஜென்மாவில் அந்த ஞானம் சித்திக்காம மான் ஜென்மாவை அடைஞ்சு திரும்பி ஸ்லிப்பாகி கீழே விழுந்து திரும்பி மனுஷ ஜென்மாவுக்கு வந்து ஜடபரதங்கிற பெயர்ல ஞானியாக பிரகாசிச்சார்னு சொல்லி பூலோகம்
ஸ்வர்க்கம் நரகம் இதெல்லாம் வர்ணிச்சா. பாவம் பண்ணினா தண்டனை உண்டு. 2 வகையா தண்டனை உண்டு. நரகத்துல தண்டனை உண்டு, சொர்க்கத்துல சௌக்கியம் உண்டு. கபிலோபதேசத்துல பகவான் சொல்லும் போது அத்திரைவ நரக ஸ்வர்காங்கிறார். இந்த நரகமும் சொர்க்கமும் இங்கேயே இருக்குங்கிறார், இந்த பூலோகத்திலேயே இருக்குங்கிறார். எப்படின்னா எண்ணெய் கோப்பரையில போட்டு பொறிச்சு எடுப்பான் அப்படின்னு ஒரு தண்டனை. நாம எண்ணெயை வச்சிருக்கிறதே அதுல எத்தனையோ ஜீவராசிகள் விழுந்து பொறிச்சு போறது. கையை காலை வெட்டுவான், வச்சு நெசுக்குவான். இப்போ வர வழியில் பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு கிடக்கு, ஏதோ வண்டியில் அடிபட்டு நெசுங்கி போயிருக்கு, ரயிலில் அடிபட்டு பஸ்ஸில், இதெல்லாம் நரகம் தானே, இதெல்லாம் நரகம் தானே. அப்போ இங்கேயே அந்த நரகம் இருக்கு. பாவம் பண்ணினா அதுக்கு பலன் உண்டு. ராஜா கேட்டான், பாவம் பாவம் பண்ணினா அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணினா பாவம் போகும்னா போகும். அப்ப நரகம் கிடையாதுன்னு கிடையாது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு ராஜன்னா. என்ன? பாவத்தை போக்குமே தவிர பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காது. நாம பண்ற பரிகாரங்கள் பேசணும், பாவத்தை தான் போக்கும். தபசா பிரம்மச்சரியேன தமேன ச சமேன ச தியாகேன சத்யசௌச்சாப்யாம் யமேன நியமேன ச தேகவாக் புத்திஜம் தீராः தர்மஜ்ஞாः ஸ்ரத்தயான்விதாः க்ஷிபந்த்யகம் மஹதபி வேடுகுல்மமிவானலஹ. மூங்கல் காடை எரிச்சு விடுற மாதிரி, மூங்கல் காடை எரிச்சு போனா மழை பெஞ்சா திருப்பி ஒரு மூங்கல் இருந்த இடத்துல 10 மூங்கல் வரும். அது மாதிரி பாவத்தை போக்கினுட்டு அந்த தைரியத்திலேயே திரும்பி நிறைய பாவம் பண்ணுவான். சுகருக்கு மருந்தே இல்லைன்னா சுகரையே தொட மாட்டான். மருந்து இருக்குங்கிறதே இன்னும் 2 டம்ளரா குடிக்கலாம், பாயசம்னு தோன்றதுக்கு தெரியல. அது மாதிரி தான் பிராயஷ்சித்தங்கள்லாம். ஒருத்தனுக்கு பாவமும் போகணும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணமும் போகணும்னா பகவத் பக்தியினாலதான் போகும். ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனா அனந்த சேவாது நிகிருந்ததி த்வயி இதி பிரபோ துத்புருஷா பபாஷினே. அந்த பக்தியினால பாபமும் போகும், பாபம் பண்ணணுங்கிற எண்ணமும் போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னு அஜாமில சரித்திரத்தை சொல்றான். அஜாமிலன்னு ஒரு சத்பிராமணன் சதாச்சாரத்தோட தர்ம பிரவருத்தியில இருக்க, நல்லவனா இருக்க, ஒரு நாளைக்கு ஒரு காணக்கூடாத காட்சியை நேர பார்த்தான். ஒரு பிராஸ்டியூட் கேர்ள் ஒரு விட்ட புருஷனோட இருக்கிற அந்த காட்சியை பார்த்த உடனே புத்தியில சலனம் வந்தது. பொதுவா விவேகம் அவிவேகம்னு சொல்லுவார் சாஸ்திரத்துல. இதுக்கு காரணமே சங்கம் தான். நல்ல விஷயத்தை பார்த்தா நல்லது தோணும், கெட்டதை பார்த்தா கெட்டது தோணும். ஏன்னா எல்லாமே மனசுல வாசனையா இருக்கிறதுனால. அப்ப கெட்டது மனசுல தோணினா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். நகர்ந்து ஒரு கோவில்ல வந்து அல்லது 4 பேர் நல்லவா இருக்கிற இடத்துல உட்காந்துட்டோம்னா அது மாறி போயிடுவது. நாம தனிமையில இருந்தா இன்னும் ஜாஸ்தியா போகும். அது இல்ல கெட்ட சங்கத்தை அடைஞ்சா இன்னும் ஜாஸ்தியா போகும். அஜாமிலனுக்கு அந்த புத்தி தடுமாற்றம் வர அந்த பெண்ணோட இவனுக்கு சிநேகம் ஏற்பட நாளடைவில் அது பழக்கமா பேட ஒரு தடவை தப்பு பண்ணும்போது தான் யாருடைய மனசும் இது தப்புன்னு சொல்லும். அதை 2-3 தடவை திரும்பி பண்ணினா அப்புறம் மனசே அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி பண்ற ஏன் நியாயமா அப்படின்னு தப்பு பண்றவற்றை நாம கேட்டா நான் பண்றது தப்புதான்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன தெரியுமா பதில் சொல்லுவான்? எவன் யோகிய உலகத்துல கேட்பான். நான் பண்றத தப்புன்னு சொல்றீங்க, உலகத்துல எவன் நல்லவன்?
நீ இன்னொருத்தனை பத்தி என்ன, நீ பண்றது ரைட்டா தப்பு, அதையும் தாண்டி கேட்டோம்னா நான் பண்றது எனக்கு ரைட்டு. ஏன்னா அந்த புத்தி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது இவன் அப்படி தீவிரமா போக, இவன் மனைவி இவனை விட்டு போக, அப்பா அம்மா மதிச்சு போக, விருத்தி தொழில் வைதீகத்துக்கு இவனை யாரும் கூப்பிடாம இந்த மனைவியோடையே இருந்து அவன் ஒரு வேடுவ ஸ்திரீ 10 குழந்தைகளை பெற்றுண்டு 80 வயசாகி 10வது குழந்தைக்கு நாராயணன் பெயர் தப்பித்தவர். ஏன் அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆச்சரியத்தை பார்ப்போம். முந்தானா கூட பார்லிமெண்ட்ல சமஸ்கிருதம்ங்கிறது செத்த மொழின்னு சொன்னவன் பேரே சமஸ்கிருத பேர். அதான் ஒரு ஆச்சரியம். அது நீ பேரை மாற்றி தொலைச்சிக்க வேண்டியதானே, உனக்கு தான் சமஸ்கிருதம் வேண்டாமோ. எவன்லாம் சொல்றானோ அத்தனை பேருக்கு சமஸ்கிருத பெயர் தான், ஒரு தமிழ் பெயர் கிடையாது. மாத்திக்க வேண்டியதானே, நீ மாத்திக்கணா பேச்சத்துக்கு தான். முட்டாள் ஜனங்கள் ஒரு 40% ஜனங்கள் படுத்துற பாட்டுனால நல்லவாளுடைய எண்ணங்கள் நிறைவேற மாட்டேங்கிறது. நல்லவாழ்கிட்ட உள்ள திமிரு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உட்காந்து வாய் கழிய பேசணுன்னே தவிர ஓட்டு போட்டுட்டு வர மாட்டான். ஓட்டு போடுற அன்னைக்குன்னா போய் போடணும். ஓட்டு போடுற அன்னைக்கு நான் கிழவனுக்கு 1000 ரூபாய் ரேஷன்ல கொடுக்குறான்னா தூக்கிட்டு போய் தாத்தாவை தூக்கிட்டு போய் 1000 ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி ஓட்டை போடணும்னு நினைக்க வேண்டாமா. போட்டுட்டு 100% ஓட்டு என்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருப்பிடும். இந்த 30% ஓட்டு போடாதவாளே நாம் தான், அவன் இல்லை. ஏன்னா அவன் 500 ரூபா வாங்கிட்டு கரெக்டாக போட்டுருவான் ஓட்டை, 1000 ரூபா வாங்கிட்டு கரெக்டாக போட்டுருவான். நாம தான் ஓட்டு போடாமல் மிஸ் பண்ணுறோம். இந்த குழந்தைகளுக்கு இதை பழக்கணும். அரசியல்னா நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எத்தனை நாடுகள் நாசமா போறத பாருங்க பக்கத்துல இருந்தா. இந்த நிலை நமக்கு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதுதான் இந்த கேள்வி. இந்த பர்சன்டேஜ் மாறி போய் கவர்மெண்ட் மாறிடுதுன்னா நம்ம நிலையும் அதுதான். நீங்க இது மாதிரி விபூதி விட்டு ரோட்ல போக முடியாது, பூஜை பண்ண முடியாது, ஜபம் பண்ண முடியாது, பாராயணம் பண்ண முடியாது. பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல எந்த நிலையில ஹிந்துக்கள் இருக்காளோ அந்த நிலையில நாம இங்க இருக்கிற மாதிரி ஆயிடும். நமக்குள்ள ஒரே தேசம் இதுதான். ரெண்டு காரியம் பண்ணணும் நாம. ஒண்ணு நிறைய குழந்தைகளை பெத்துக்கணும். ஹிந்துக்கள் நிறைய குழந்தைகளை பெத்துக்கணும். ஏன்னா பசுமாட்டுக்கு குழந்தை பிறந்தா பார்க்குற இடங்கள்லாம் பசுமாடா இருக்கும். பன்னிக்குட்டிக்கு குழந்தை பிறந்தா பார்க்குற இடங்கள்லாம் பன்னிக்குட்டியே தானே. பசுமாடு தானே குழந்தைய பெத்துக்கணும். அதனால நிறைய நல்லவா பெத்துக்கணும் குழந்தைகளை. ஒரு காலத்துல அந்த பர்சன்டேஜ் உண்டு. அது மாதிரி ஓட்டு போடுறதே போடணும், எங்க இருந்தாலும் போடணும், செலவழிச்சுட்டு போய் போடணும், நல்லவாளுக்கு போடணும். அவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு தான் போடணும். ஏன்னா நல்லவாளுக்கு நாம சப்போர்ட் பண்றோங்கிறது தெரியணும் ஜனங்களுக்கு. ஜனங்கள் விரும்புறா அப்படி மாறணும். ஈஸ்வர சங்கல்பம். நாம இருக்கிற காலத்துல நம்ம எல்லாருடைய எண்ணங்கள் தானே செயலா மாறினது. பத்தாவது பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சான். உயிர் போற சமயத்துல யமதூதர்கள் இவன் அழிச்சு போறதுக்கு வந்தார். கண்ணுல தெரிஞ்சால் பாபிகளுக்கு யமன் தூதர்கள் கண்ணுல தெரிவாள். தெரிஞ்ச உடனே அந்த பயத்துல நாராயணா அப்படின்னா பிள்ளைய கூப்பிடுறதா நினைச்சிருந்தா அவன் சொன்னான். விஷ்ணு லோகத்திலேருந்து வைகுண்டத்திலேருந்து 4 விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒளி வடிவத்தில் இருக்கா, தேஜோமயமா இருக்கா, இவா இருட்டு வடிவத்தில் இருக்கா. அதனால அவர்கள் வந்தவுடனேவே இவர்கள் நகர்ந்துட்டார்கள். அவர்களை பார்த்து விஷ்ணு தூதர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் யார்? இவனை எதற்கு பிடிக்கிறேன்? நாங்கள் யமதூதர்கள், இவன் பாவம் பண்ணியிருக்கான், அதனால இவனை பிடிக்கிறோம். இது பாவம், இது புண்ணியம், இது தர்மம், இது அதர்மம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன சொல்லுவோம்? வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஹா தத் விபரியா. வேதங்கள்ல சொல்லப்பட்டது தர்மம், அதற்கு எதிர்மறையான செயல் அதர்மம். கவனிச்சு கேட்கணும்.
அதர்மம்னு வேதம் ஒரு இடத்துல ஒன்னதை சொல்லவே இல்லை. சத்தியம் வதா அப்படிங்கும், சத்தியம் பேசுங்கும். அப்ப என்ன, சத்தியான்ன பிரமதிதவ்யம், சத்தியத்தை விட்டு நழுவாதேன்னு சொல்லும். அப்ப நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பொய் பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் பொய் பேசாதேன்னு வேதம் சொல்லல அப்படின்னா, வேதம் மாதா, குழந்தைகளுக்கு உபதேசம் பண்றது. குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கும் போது பாசிட்டிவான வேர்டு, பாசிட்டிவான செயல்களை தான் காமிக்கணும். நீ உண்மையை பேசணும், சத்தியம் பேசணும் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட நாம சொல்றதுக்கும் பொய் பேசாதேன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, உண்மையை பேசுனா உண்மைன்னா என்னன்னு கேட்கும்போது அப்ப நாம அதை எடுத்து சொல்லலாம். பொய் பேசாதேன்னா, பொய்னா என்னன்னே தெரியாத குழந்தைக்கு பொய்ன்னு ஒன்ன நீங்க தான் பழக்கி கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட். அப்ப அதை அந்த சப்தமே காதுல விழக்கூடாது. இது வேதத்தோட ஒரு பிரின்சிபிள். இது எல்லாம் சரிதான், இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் பண்ண பாவம் தானே. ஆமா, இவன் கோட்டி ஜென்மாவில் பண்ணின பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணினானே, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணினான்? அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்யம் ஹசாமபி யத்யாஜஹார விவசா நாமே ஸ்வஸ்தயனம் ஹரேஹே. நாராயணான்னு சொன்னான். நாராயணான்னு சொன்ன கோட்டி ஜென்மாவில் பண்ணின பாவம். இது பாகவதம் சொல்றது. நாராயண பட்டத்திரி சொல்றார், அனேனமோ ஜென்ம சகசிர கோடி வீணா, 1000 கோடி ஜென்மாவில் பண்ண பாவம் போகும். ஒரு தடவை நாராயணான்னா கோடி ஜென்மாவில் பண்ணின பாவம் போகுமா? நம்பலாமா? நம்ப முடியுமா? இது உண்மையா அப்படின்னா உண்மை போகும். 100 லாரி குப்பை இருந்தாலும் அதை கொளுத்தி விடுறதுக்கு தேவை ஒரு குச்சி தீதான். ஒரு குச்சி தான். ஒரு குச்சியை கொளுத்தி வச்சா குப்பை முழுக்க எரிஞ்சு. 100 லாரி இருக்குங்கிறதுக்காக 10 லாரி நெருப்பட்டி கொண்டு வருமா? ஒரு குச்சி தான். அது மாதிரி ஒரு தடவை சொன்னா போதும். இப்போ ஒரு கேள்வி வரும், அந்த நாமத்துக்கு அந்த சக்தி உண்டுங்கிறது ஒரு விஷயம், எதஸ்தத் விஷயாமதின்னு இன்னொரு விஷயத்தை சொல்றார். இப்ப அவா கேட்கிறா, பகவன் நாமாவுக்கு அந்த சக்தி உண்டா? அப்படியே இருக்குன்னா இவன் ஸ்ரத்தா பக்தி பூர்வமா அதை சொல்லல, பகவன் நாமான்னு தெரிஞ்சு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா பக்தி பூர்வமா சொல்லல. அப்படி இருக்கிறதே அது பாவத்தை போக்குமா? ஒரு தடவை சொன்னா பாவத்தை போக்குமான்னா போக்கும். தெரியாம சொன்னா பாவத்தை போக்குமான்னா போக்கும். சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம். சங்கேதமா, அடையாளமா, பாட்டாவோ நக்கலாவோ பரிகாசமாவோ எப்படி பகவன் நாமாவை சொன்னாலும் பாவத்தை போகும். தெரியாம பகவன் நாமா தெரியாம சொன்னாலும் பாவத்தை போக்குமான்னா போகும். எப்படின்னா, தெரியாம தொட்டாலும் நெருப்பு சுடும், தெரிஞ்சு தொட்டாதான் நெருப்பு சுடும். தெரியாம தொட்டா நெருப்பு சுடாதுன்னா ஃபர்ஸ்ட். சரி, ஸ்ரத்தா பக்தியோட இவன் சொல்லலையேன்னா அடுத்த கேள்வி. தெரிஞ்சே தெரியாம சொல்றோம், அதுல ஒரு நம்பிக்கையோட, அதுல ஒரு இன்வால்மெண்டோட அவன் சொல்லலையேன்னா எதஸ்தத் விஷயாமதின்னா அதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் ஆச்சாரியால் எடுத்து விஷ்ணுதாசநாம பாஷ்யத்தில் சொல்றார், வஸ்து சக்தியும் புத்தியும் நாபேட்சதைன்னா, வஸ்துவோட சக்தியானது புத்தியை எதிர்பார்க்காதுன்னா. அப்படின்னா இத்தினோண்டு ஒரு மாத்திரை, என்ன மாத்திரை? பேதி மாத்திரை. அதை பேதி மாத்திரைன்னு நீங்க தெரிஞ்சு போட்டுண்டாதான் பேதி ஆகுமா? இது சாதாரண மாத்திரையே எடுத்துக்கோங்க. தலைவலிக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், அது என்ன மருந்து, என்ன காம்பினேஷன், என்ன பவர், உள்ள போய் எப்படி அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, எப்படி தலைவலி போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா போட்டுக்கிறேன். ஏதோ டாக்டர் எழுதி கொடுக்குறா, நீங்க போட்டுக்கிறேன். டாக்டரும் எப்படி எழுதி கொடுக்குறாருன்னா, மருந்து கம்பெனிக்கார ஏசி வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்காக எழுதுறாரு.
அவரும் இதை போய் கெமிக்கல் லேபில் வச்சு டெஸ்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்ல டாக்டர்லாம் இருக்கா. நிறைய மகாதேவன் ஒரு டாக்டர் தெரிஞ்சு நல்லவாளுக்கு காலம் கிடையாதுன்னு சொல்லவர். 88 வயசு அவருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் தான் பார்ப்பார். ஒருத்தருக்கு 2 மணி நேரம் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் லேபில் சொல்கிறதோ மற்றவா சொல்கிறதையோ அவர் நம்பவே மாட்டார். எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார். அவர் தான் பார்ப்பார்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வெளியில் டெஸ்ட் பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன், எங்கிட்ட டெஸ்ட் பண்ணால் தான் ஒத்துக்கேங்கிறானே, அந்த ஃப்ராடு இல்லை. இது அப்படி கிடையாது. அது அவர்கிட்ட போனால் செலவே ஆகாது. இப்போ பார்க்கல வைத்தியம், அவர்கிட்ட போனால் என்னென்ன எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்டுப்பார், நீங்கள் என்னென்ன மருந்து சாப்பிட்றீங்கிறதெல்லாம் கேட்டுப்பார், உங்களோட உடம்புல எல்லாத்தையும் செக் பண்ணுவார். தேவை இருந்தால் ரத்தத்தை அங்கேயே அவர்கிட்டயே லேப் இருக்கும், டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு 100 ரூபா 150 ரூபா தான். மருந்தெல்லாம் புதுசாக மருந்து யாராவது எழுதியிருந்தான்னா அதெல்லாம் நமக்கு எதிர்த்தாப்புலேயே கம்ப்யூட்டரில் போட்டு அதோட ஹிஸ்ட்ரியை பார்ப்பார். இது இந்த சைடு எஃபெக்ட் இருக்குது, இதுக்கும் நம்ம உடம்புக்கு சம்மந்தம் இருக்காங்கிறத சொல்லுவார் அவர். இந்த மாத்திரையினால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இத்தனை மாதிரி நல்லவாளும் இருந்திருக்கு. அதுக்காக சொல்கிறோம், இந்த நல்லவாளை நாசம் பண்ணிவிடும் இந்த நாடு. அதுக்கெல்லாம் 1000 உதாரணம் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த மெடிசன் மாஃபியாவை ஒழிச்சார் பாருங்க பிஎம். எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியா அது. அதுக்கு வச்சார் பாருங்க ஆப்பும். கரெக்டான விஷயம். எவ்வளோ பெரிய அக்கிரமம் அது. ஒரு காலத்தில் வைத்திய செலவு கட்டுப்படியாகாதுன்றது போக எனக்கு தெரிஞ்சு பிரசவங்கள்லாம் 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா தான். இப்போ பேக்கேஜ் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாய்க்கு என்னடா இருக்குது பிரசவத்துக்கு? இந்த கேள்வியே அதுதான். 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்குது பிரசவத்துக்கு? 1 லட்சம் ரூபா இருந்தால் தான் பிரசவம் பண்ண முடியும். இப்படிலாம் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீடிக்காது. அது வேற விஷயம். கவர்மெண்ட் நல்லபடியாக வந்துடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும். இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்பிக்கையா இல்லைங்கிறதுனால தானே ஜனங்கள் வெளியில் போகிறா. அதை சரியானபடி கொண்டு வந்துட்டா எத்தனையோ தேசங்கள், அமெரிக்காலெல்லாம் அப்படி தானே. அமெரிக்காவில் மெடிசனில் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டா கோர்ட்டில் ஜெயிலில் கொண்டு வச்சுருவோம். ஆனால் டாக்டர் மருந்தே கொடுக்க மாட்டார். தலைவலி ஜுரம்னு போனால் பேசாமது 4 நாளில் சரியாக. எனக்கு தெரிஞ்சு நல்ல டாக்டர் இல்லாமல் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் மருந்து, அதாண்டி வெளியில் போகும். அதை நாம் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் வியாதி போகிறது, தெரியாமல் சாப்பிட்டாலும் வியாதி போகிறதுங்கிறது விஷயம் இல்லை. பிடிச்சு சாப்பிட்டாலும் வியாதி போகிறது. ஒரு குழந்தைக்கு அந்த மாத்திரையை கொடுக்குறதே அது பிடிக்காமல் சாப்பிட்டாலும் அதோட வியாதியை போக்குறது. நான் அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தை வாயை பிடிச்சி அழுத்தி வாயில் போட்டு வச்சு பிடிச்சி ஜலத்தை ஊற்றி முழுங்கு, தலையில் குட்டி முழுங்கு அப்படின்னு சொல்லி முழுங்கினத்துக்காக அந்த குழந்தை ஓன்னு அழும். அம்மாவையும் அப்பாவையும் பிடிக்காம சாப்பிட்டதுக்காக வியாதி ஜுரம் தேவலையாகாதுன்னு உண்டா எங்கேயாவது? இவனையே அந்த மருந்து எதிர்பார்க்காது. அதோட வேலை என்னவோ அதை செய்யும். அது மாதிரி மருந்து மாதிரி, நெருப்பு மாதிரி நாமா. இதெல்லாம் தாண்டி ஈஸியா 2 விஷயம் சொல்லிடுறேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. நாராயணான்னு நாம் சொன்னோம்னா என்ன நடக்கிறது அங்கன்னா, பகவான் தன்னை கூட்டானோ இவன்னு நம்மளை நினைக்கிறான். பகவான் நம்மளை நினைக்கிறதுனால நம்ம பாவங்கள்லாம் போயிடும். அதான் இந்த விஷயமே. பகவான் நினைச்சா பாவத்தெல்லாம் போக்க முடியுமா? நாம பண்ணின பாவத்துக்கு தண்டனைகள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கே, அதெல்லாம் அப்ப உண்மை இல்லையான்னு? அதெல்லாம் உண்மைதான். ஆனா பகவான் நினைச்சா போக்க முடியும். புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணி அவனுக்கு மரண தண்டனைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு பதிர்ந்தோம். அது கன்ஃபார்ம் ஆயினத்துக்கு அப்புறம் ஜனாதிபதிகிட்ட அப்ளிகேஷன் ஏன் போடுறான்? அப்ப ஒரு கால் ஜனாதிபதி அவனை ரிலீஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப கோர்ட்டு பண்ணினது சரியில்லை, ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை, ஆர்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? அப்படி கிடையாது. இதெல்லாம் கரெக்ட். அதை தாண்டி ஜனாதிபதிக்குள்ள பவர் ஒரு லௌகீகத்திலேயே நாம வச்சுட்டு இருக்க வேண்டியது. அது மாதிரி தெய்வம் இத்தனையும் தாண்டி கடைசியில தன் கையில ஒண்ணு வச்சுருக்கு, கருணைன்னு ஒண்ணு வச்சுருக்கு.
அந்த கருணையினால நம்மளை விடுவிக்கிறது. அந்த கருணையை எதிர்பார்க்கறதுக்கு தான் அவனுடைய நாமாவை சொல்றது. இதை சொல்லி அஜாமிலன் மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்லி விருத்ராசுரனுடைய சரித்திரம் சொல்லி சித்திரகேதுவனுடைய சரித்திரம் சொல்லி இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பொழுது முடிஞ்சா சண்டை வரும். எப்போதும் பகவான் தேவர்கள் பக்கம் இருப்பான்னு உடனே இந்த ராஜா பரீட்சித்து கேட்கலாம். அப்ப பகவானுக்கு அசுரர்களை பிடிக்காதான், தேவர்களை தான் பிடிக்குமா? பகவானுக்கு முதல்ல பிடிச்சது பிடிக்காதுங்கிறதே கிடையாது. பகவான் ஒரு கண்ணாடி மாதிரி, பூமி மாதிரி. ஒரு கண்ணாடி முன்னாடி நாம் நின்னோம்னா என்ன நிற்கிறதோ அதை கண்ணாடி காமிக்கிறது. ஒருத்தர் நன்னா அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னா அழகா அவரை காமிக்கிறது. ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிக்காம நின்னா விலட்சணமா காமிக்கிறது. அழகில்லாம காமிச்சதுன்னா அந்த கண்ணாடியை பார்த்து அயோக்கிய பைய கண்ணாடி, அவனை மட்டும் அழகா காமிக்கிற, ஏன்னா நீ அழகா காமிக்கலன்னு யாராவது சொல்லலாமா? பூமியில ஒரு விதை போடுறோம், வேம்பு கரும்பு ரெண்டையும் போடுறோம். ரெண்டும் பூமியால தான் வளர்றது. கரும்பு திரிக்கிறது, வேம்பு கசக்கிறது. பூமி காரணமா விதை காரணம்? சொல்லவே முடியாது. இதோட வளர்ச்சிக்கு பூமி தான் காரணம், அதோட சாரத்துக்கு விதை தான் காரணம். அது மாதிரி தெய்வம்ங்கிறது அந்தராத்மாவா இருக்கிறதுனால அவனன்று ஓரணுவும் அசையாதுங்கிறது உண்மை. ஆனா சங்கல்பத்துக்கு காரணம் தெய்வம் இல்லை, சங்கம் தான் காரணம். அவரவர்களுடைய எண்ணம் தான் காரணம். யார் எதை விரும்புகிறார்களோ அதை பகவான் கொடுப்பான். பகவானுக்கு பகவான்கிட்ட பக்தி பண்ணினா பக்தி பண்ண வாழ்க்கை கிருபை பண்ணுவான், புண்ணியம் பண்ணினா புண்ணியத்துக்கு பலன் பண்ணுவான், பாபம் பண்ணினா பாபத்துக்கு தண்டனை கொடுப்பான். பகவானை பூஜை பண்ணி நாம பிரார்த்திக்கிறத பகவான் கொடுக்கறது உண்மைங்கிறதுனாலதான் அயோக்கிய பயலும் பதவிக்கு வருது. இல்லைன்னா பதவிக்கு எப்படி வர முடியும்? ஏன்னா அவன் ஒரு பூஜை பண்றான், அவன் ஒரு பிரார்த்தனை பண்றான். ராவணன் வந்திருக்கான், கும்பகர்ணன் வந்திருக்கான், சிசுபாலன் வந்திருக்கான், சூரபத்மன் வந்திருக்கான். ஏன்னா இவெல்லாம் தபஸ் பண்றா, அந்த தபஸுக்கு பலன் கொடுக்குறான் பகவான். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் அவன் அழிஞ்சு போனான்னா அவனோட அயோக்கியத்தை அவனை அழிக்கிறது. இந்த விஷயம் பகவான் நடுநிலையா உள்ளவர். இவனை பிடிக்கும் இவனை பிடிக்காதுன்னு பகவானுக்கு கிடையாது. எல்லா பிரிவிலையும் பகவானுக்கு பக்தர்கள் உண்டு. அசுரன்ல உண்டு, ராட்சசன்ல உண்டு, பைசாச்சன்ல உண்டு, மிருகத்துல உண்டு, மனிதர்கள்ல உண்டு, சண்டாளன்ல உண்டு, பறவைகள்ல உண்டு. எல்லாத்தையும் பகவானுக்கு பக்தர்கள் உண்டு. திரு எறும்பூர் கேள்விப்பட்டிருக்கல? திரு எறும்பூர், எறும்பு பூஜை பண்ண ஊர் அது. திரு ஆடைக்காவல், இந்த பாலகரி தங்கியிருக்காங்க. எனக்கே தெரியாது. இந்த ப்ரோக்ராம்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 10 நாள் நடக்குதுன்னு சொல்றான். இதை நான் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணி 5 மாதம் ஆகுது. ஆனால் தாடக பிரதிஷ்டைன்னு வரப்போறான்னு தெரியும். நான் அங்கேயே கூட இருக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இருக்கா பெரியவா. இந்த 14ஆம் தேதி தாடங்க பிரதிஷ்டை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை நடக்கிறது. திரு யானை பூஜை பண்ண கோவில், பரமேஸ்வரனை யானை பூஜை பண்ண கோவில். மயில் பூஜை பண்ண கோவில் தான் மயிலாப்பூருங்கிறது. நண்டு பூஜை பண்ண கோவில் தான் திருவிசநல்லூருங்கிறது. கர்க்கடகேஸ்வரர்னு பேர். அது மாதிரி பாம்பு பூஜை பண்ணினது, பசு பூஜை பண்ணினது, இப்படி இல்லாமல் சொல்றேன். நான் மனிதர்கள்ல சாதாரண மனிதர்கள் பூஜை பண்ணது, சண்டாளன் பூஜை பண்ணினது, கண்ணப்ப நாயனார் பூஜை பண்ணார். சன்னதியில காளஹஸ்தியில போய் பார்த்தா பரமேஸ்வரனோட கண்ணப்ப நாயனார் நிற்பார் பக்கத்துல. உள்ள, வெளியில இல்லை. பொதுவா எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பான்னா, ஆஞ்சநேயரோ பிரகலாதனோ பார்த்தேன்னா பெருமாள் இருப்பார், தனியா இவர் இருப்பார். அங்க அப்படியே கிடையாது. பக்கத்துல கண்ணப்பன் நிற்பான். அம்பாளுக்கு ஈக்குவலா பக்கத்துல கண்ணப்பன் நிற்பான். அவர் பூஜை பண்ணாருங்கிறத காமிக்கிறதுக்கு தானே. அதனால எல்லாருக்கும் பகவான் கிருபை பண்ணுவான். அசுர குழந்தையான பிரகலாதனுக்காக பகவான் ஒரு அவதாரமே பண்ணியிருக்கார். நீ அசுரர்களை பிடிக்காதான்னு சொல்றையே,
நான் அவர் அந்த சரித்திரம் சொல்றேன்னு பிரகலாத சரித்திரம் சொல்றார். இதை யார் சொன்னார்னா தர்மபுத்திரருக்கு நாரதர் சொன்னார்னு இந்த கதை ஆரம்பிக்கிறது. இந்த பாகவதத்துல நாரதர் சொன்னார்ங்கிறது 2 கதை. பல கதைகள் பல பேர் சொன்னாலும் நாரதர் சொன்னார்ங்கிறது 2 கதை. ஒன்று துருவனோட கதை, இன்னொன்று பிரகலாதனோட கதை. ஏன் அப்படின்னா இந்த 2 பேரும் நாரதர் பக்தா. தன் சிஷ்யனை பத்தி தன் குருநாதரே சொல்றார். பொதுவா சம்பிரதாயத்துல சிஷ்யனையும் புத்திரனையும் நேர கொண்டாடக்கூடாதுன்னு இருக்கு சாஸ்திரங்கள்ல. கொண்டாடணுமானா நேர கொண்டாடக்கூடாது, கொண்டாடுறார். இரண்யாட்சண வதம் பண்ணின கோபத்தினால இரண்யகசிபு பகவானை குறித்து தபஸ் பண்ணி, பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி அனந்தமான எல்லையற்றதான வரன்களை வாங்கிட்டு வந்து இந்த பூமியில யுகானாம் ஏக சப்ததிஹி அப்படின்னு 71 சதுர்யுகம் இவன் ராஜாவா இருந்தான் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்றதா நினைச்சுன்னு பேசலாம் நிறைய பேர். 71 யுகம் இவன் ராஜாவா இருந்தான்னா அப்ப பிரகலாதனுக்கு 4 வயசுன்னா இவன் தவம் பண்ண போன சமயத்துல பிரகலாதன் கர்ப்பத்துல இருந்தான்னா இந்த 71 சதுர்யுகம் எப்படி இருக்கும், 4 வயசு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். இந்த கரு உருவாக்குறாலும் எக்ல அந்த செம்மெடுத்து போட்டு கரு உருவாக்குறா பத்தில இதை அந்த சிஸ்டம் தெரிஞ்சவாளுக்கு நான் சொல்ல தெரியும். அதை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுடுவாங்க. ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஏகப்பட்டதை வச்சுடுவா. ஒன்று எடுத்து யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு எக்கையும் ஒரு அணுவையும் சேர்த்து வச்சுடுறா. சேர்த்துட்டு தான் வயத்துல கொண்டு வைக்கிறது. கவனிச்சு கேட்கணும் நான் சொல்றது. இதையும் அதையும் சேர்க்கறது தான் கர்ப்பதாரணம்ங்கிறது. அதுக்கப்புறம் 1 வருஷம் அல்லது 10 வருஷம் கழிச்சு அதை இழுத்து கர்ப்பத்துக்குள்ள வச்சப்புறம் தான் அது வளர்ச்சி அடையும். ஆனா சேர்ந்தது 20 வருஷம் முன்னாடி. அப்ப அந்த அணுவுக்கு வயசு என்ன சொல்லுங்க? அதான் சொல்லுங்க, அந்த குழந்தைக்கு வயசு என்ன? இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்சு. இதெல்லாம் 71 சதுர்யுகம் இருந்தான்னா 71 சதுர்யுகம் ஃப்ரீஸா இருந்ததுன்னு அர்த்தம். இவன் அப்படியே தின்னு அப்படியே அனுபவிச்சுன்னு இருந்தான். அப்படியே எல்லாத்தையும் நிசப்தமா பண்ணிட்டான். எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்கிற மாதிரி, ஜெகத்தை ஸ்தம்பிக்கிற மாதிரி பண்ணினான்னு அர்த்தமே தவிர அந்த காலத்தை மகர்ஷிகளால கனெக்ட் பண்ண முடியாது. இதுல ஸ்தம்பிக்காத மகர்ஷிகளும் உண்டு. அவளுக்கு வயசு இதுல சேராது. இப்ப சிரஞ்சீவிகளா சொல்றோம்னு நாம, அவளுக்கெல்லாம் வயசு சேராது. இதெல்லாம் நிறைய எத்தனையோ நம்ம புத்தி கேட்டாத விஷயம் 1000 இருக்கு. அப்ப சாஸ்திரங்கள் சொல்லும் போது அது அப்படியே ஏத்துன்னு போகணுமே தவிர அதுல போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன்னு ஆரம்பிச்சா ஒன்னும் முழுசா ஆராய்ச்சி பண்ணணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆராய்ச்சிக்கு உள்ளது இருக்கு. சதகம் சதம் பவந்தி சதாயு புருஷான்னு ஒரு இடத்துல சொல்றது 100 வயசுதாங்கிறது. 100 வயசுதான் ஒரு இடத்துல சொல்லிருக்குன்னா எப்படி ஒருத்தர் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்க முடியும்னா சகஸ்திர வருஷம் அப்படின்னு வேதமே இன்னொரு இடத்துல சொல்றது. நேற்று இதெல்லாம் சொன்ன மாதிரி வருஷம்ங்கிறது எத்தனை நாள் கணக்கு இதெல்லாம் இருக்கணும். நமக்கு புரியல, ஆனா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காததுக்கு முன்னாடி இதுதான்னு நாம தீர்மானம் பண்ண முடியல, தீர்மானத்துக்கு வர முடியாத நிலையில இருக்கு. இவன் 71 சதுர்யுகம் இவன் கட்டுப்பாடுல இந்த பிரபஞ்சம் இருந்ததுன்னு தான் பாகவதம் சொல்றது. எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுது. தேவதைகள்லாம் பகவான்கிட்ட சொல்ல, அப்புறம் பகவான் இந்த குழந்தை வந்த உடனே இவனுக்கு 4 வயசாகும் போது ஒரு நாளைக்கு இந்த குழந்தைய ஏதோ பாடத்துக்கு போயிருக்கிற குழந்தைய கூப்பிட்டு
அதீதேது சிரேஷ்டம். நீ படிச்சதுக்குள்ள இதை உயர்வா நினைக்கிறேன்னா பகவத் பக்தின்னா. குரு உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு கேட்டா, குரு சொல்லி கொடுத்ததுக்குள்ள எதை உயர்வா நினைக்கிறேன்னா முதல்ல பக்தின்னு விட்டா. இப்ப 2வது தடவை கேட்டதுனால அந்த பக்தியை 9 வகையா சொன்னான். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சிரவணம். உடனே 2 தாண்டி கோபம் வந்து அவனை கொல்ல போக முயற்சி பண்ணி அவனை கொல்ல முடியாம, எத்தனையோ உபாயங்கள் பண்ணி அவனை கொல்ல முடியாம, இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள பிரபஞ்சம் முழுக்க இருக்க இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. தெய்வம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா பண்ணும்? தெய்வம் தீர்மானம் பண்ணிருந்ததுன்னா சத்ரு வெளியிலேருந்து வர வேண்டாம், ஆத்திலேயே இருப்பான். ஆத்துல உள்ள வேலையே சத்ருவா மாற்றி விட்டுரும், வீட்டில் உள்ளவர்களே சத்ருவா மாற்றி விட்டுரும். இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவனால நெருப்புல போட்டா வேக மாட்டேங்கிறான், ஜலத்துல போட்டா மிதக்கிறான், தீயில போட்டா எரிய மாட்டேங்கிறான், பாம்பு கடிச்சதுன்னா விஷம் உள்ள இறங்க மாட்டேங்கிறது, விஷத்தை சாப்பாட்டுல கலந்து கொடுத்தா கொல்லல. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? யாருடா பலம்னு கேட்டான். நீ இவ்வளோ துணிச்சலா இருக்க, இப்படி இருக்கியே, உனக்கு யாருடா பலம்? பலமே வைகுண்டா. பிரகலாதன் சொன்னா எனக்கு பலம் பகவான், எனக்கு மட்டும் இல்லை தவச்ச உங்களுக்கும் அவன் தான் பலம். நீங்க நினைச்சிட்டு இருக்கேன் உங்க பலம்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே நினைப்போம் நம்ம பலம்னு. ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் இப்ப சமீபத்தில் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வைரஸ் சுத்துறது, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அது த்ரோட் இன்ஃபெக்ஷனோட நிறுத்துறது இல்லை, நர்வஸ் ப்ராப்ளம் வருது. அதுல தசைகள்லாம் வீக் ஆகும், திடீர்னு முதுகு பிடிச்சி இழுத்துக்கும், கால் பிடிச்சி இழுத்துக்கும். இதுக்கே நமக்கு பதில் சொல்ல முடியல. ஒண்ணு மாச்சுன்னா அப்படி கையை தூக்கினா சரியா வர மாட்டேங்கிறது, ஏந்துக்கிறதே கால் அப்படியாச்சுன்னா அப்பா அப்படிங்கிறோம். பகவான் உள்ள இருக்கிறதேவே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நாம செய்யறோம்னு. நம்ம உடம்பு டவுன் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியாது. எல்லாருக்கும் பலம் பகவான் தான். ஜெகதாஞ்சாபி சபலம் சயேவ திரைலோக்கியம் அப்படி சொன்ன உடனே அந்த பகவான் எங்க இருக்கான்னு கேட்டா பைத்தியம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அதுக்கு பிரகலாதன் சொன்னான், திகச்சு போயிட்டு ஃபஸ்ட் என்ன, ஹரே குவாசவ் அந்த பகவான் எங்க இருக்கான் எங்கால் குவாசோ எதி சர்வத்திர. இவனோட திருஷ்டி வேற, அவனோட திருஷ்டி வேற. இவனோடது ஒரு உருவமா பகவான் இருப்பார்னு, அவனோடது எல்லாமே பகவான்கள். பிரகலாதன் சொன்னான், பகவான் ஒருத்தன் இல்லாத இடம் இருந்தா அல்லவோ இருக்கிற இடத்த சொல்றதுக்கு. பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் கஸ்மாத் ஸ்தம்பே நாய, இந்த தூண்ல ஏன் இல்லேன்னு கேட்டான். பிரகலாதன் திருஷ்யத்தேன்னா இருக்கானேன்னா. அப்ப அந்த தூண்ல உள்ள பகவான், நான் தூணை உடைச்சு கொன்னுட்டு உங்ககிட்ட வரேன்னு இவன் என்ன பண்றான், சிம்மாசனத்திலே இது மாதிரி ஒரு சிம்மாசனத்திலே கீழே குதிச்சு கையில கத்தி எடுத்துட்டு போய் அந்த தூணை ஓங்கி குத்தறான். குத்தினா ஏவம் துருத்தைர் முஹுரத்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா खड्गं प्रगृह्योत्पतितो वरासनाति स्तंभं तताटाति बलस्वमुष्टिना सत्यं विधातुं निजभृत्य भाषितुं व्याप्तिं च भूतेष्वखिलेषु चात्मनः अदृश्यते अत्यद्भुतरूपमुद्वहन् स्तंभे सभायां न मृगं न मानुषम्. அப்படி குத்தின உடனே டாருங்கிற சப்தத்தோட பூமி இந்த தூண் வெடிக்க பகவான் நரசிம்மாவதாரம் பண்ணி வெளியில வரார். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவீதான சரீரம், கழுத்துக்கு மேல சிங்கம், கழுத்துக்கு கீழே மனிதன், கழுத்துல பிடரு மயில்கள்லாம் சாட்டையா தொங்குறது, விரிந்ததான நெற்றி, வில் போல் வளைந்தான புருவங்கள், தீப்பந்தம் போல பிரகாசிக்கக்கூடிய நேத்திரங்கள், தீப்பழம்பா பிரகாசிக்கிறது கண்கள்லாம், குகையினுடைய வாசல் போல வாயு மூக்கெல்லாம் பிரகாசிக்கிறது, சோட்டா கத்தி போல நாக்கு
பல்லெல்லாம் பிரகாசிக்கிறது. அண்ட சராச்சரங்களே அதிர்றா மாதிரி பகவான் சிம்மநாதம் பண்றான். கழுத்துக்கு கீழே மனித உருவம், ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கைகள்லையும் ஆயுதங்கள் போக நகங்கள், குறுகிய இடுப்பு, திவ்ய பீதாம்பரம் வெளியில வர. இதை பார்த்துட்டு பிராயணமேவம் ஹரினோரும் ஆகினான். என்னை கொல்றதுக்கு நான் கேட்காத வரன்ல கேட்ட வரன்ல மாட்டிக்காம வந்துட்டான் பகவான். இவன் மேல விழுந்தான். பகவான் பிடிச்சு அவனை கட்டி அணைச்சு, இந்த பூனை எலியை பிடிச்சி விளையாடும் பார்த்துருக்கல யாராவது, இந்த காலை அப்படி முன்னாடி வச்சுட்டு எலி குஞ்சா இருந்தால் அது இப்படி விட்டுட்டு இப்படி போகும் இப்படி போகும், கொஞ்சம் விட்டுட்டு படாரு பிடிச்சிக்கவும், திருப்பி விட்டுட்டு படாரு பிடிச்சிக்கவும். அது மாதிரி கொஞ்சம் நேரம் இவனோட விளையாட்டுட்டு சந்தியா காலத்தில் நிலப்படியில் மடி மேலே வச்சுட்டு நகத்தினால அவனுடைய உடம்பை கிழிச்சு மாலையாக பகவான் போட்டுக்க. அசுரர்கள்லாம் வர அவர்களெல்லாம் பகவான் வதம் பண்ண. அண்டச்சராச்சரங்களே பகவானுடைய கோபத்தை கண்டு நடுங்க. மகாலட்சுமியை தேவர்கள் ஐஸ்வர மகாலட்சுமியே பகவானை பார்த்து பயப்பட. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணியும் பகவானுடைய கோபம் தனியாத போது பிரம்மா சொன்னார், நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்னு பிரகலாதனை சொல்ல. பிரகலாதன் கிட்டக்க வந்த உடனேவே பகவான் சாந்தமாகி பிரகலாதனை கட்டி அணைச்சி தூக்கி மடியில் உட்காத்தி வச்சு நாக்குனால நக்கி கொஞ்சி இப்படி நிமிர்ந்து பார்த்தான். பிரகலாதன் அத்தனை பேர் நடுங்கின்று நிற்கிறார். கிட்டக்க வரத்துக்கு வயதில் மகாலட்சுமியை எட்டி நிற்கிறார். இப்படி தன்னை மடியில வச்சுன்னு கொஞ்சத்தை பார்க்கும்போது இதுதான் பக்த வாத்சல்யமான்னு நினைச்சான். கருணை கருணைன்னு சொல்லுவாளே, அது இதுதானா? இந்த கருணைக்கு நான் தகுதியானவனான்னு கேட்டான். தகுதியில உயர்ந்தவர்கள்லாம் நிற்கிறார்கள். பிரம்மாலய சுரகன் முனையோத சித்தாக சத்வைகதானமதயோ வஜசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணைஹி அதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹசி சமே ஹரிக்ரஜாதேஹ. ஸ்தோத்திரம் பண்ணி 42 ஸ்லோகம் கொட்டுட்டான். ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பிரகலாதனோடது. என்னென்ன இந்த காற்றிலேருந்து நீ தான் கையை பிடிச்சி தூக்கி விடணும். பாணிகிரகணம்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல சொன்னது பிரகலாதன் தான். அதனால தான் ஆச்சாரியார் நிருசிம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது லக்ஷ்மி நிருசிம்ம மாதேகி கராவலம்பம் அப்படிங்கிறார். என் கையை பிடிச்சிக்கோ பிரபு, என்னை கையை பிடிச்சி தூக்கி விடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரகலாதனுக்கு பகவான் லக்ஷ்மி நிருசிம்மமாக தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ண எங்கள் அப்பாவும் நல்ல கதியை அடையணும்னு பிரகலாதன் கேட்டான். நான் என்னத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கொடுக்கணும்? நீ எப்போ நல்லவனா இந்த குடும்பத்தில் பிறந்து பாகவதோத்தமனா பகவன் நாமாவை சொன்னையோ அப்பயே உங்கள் அப்பாவுக்கு வைகுண்டத்தில் சீட்டு போட்டாச்சு. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, திருசப்தபிப்பிதா பூதா 21 தலைமுறை. இது பாகவதம் சொல்றது. ஆனால் பின்னாடி வந்த அத்தனை பேருன்னு சொன்னால் ஒருத்தன் பகவன் நாமா சொன்னான்னா எத்தனை பேர் கரையேறுவான்னால் 1 கோடி பேர் கரையேறுவான்னா. கோட்டிக்குள்ளா முத்தாரே கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி நாமாச்சா பஜ 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 ஹரி நாமாச்சா பஜ. பகவான் நாமாவை சொல்லுங்கோ, கோட்டி குலத்தை உத்தாரணம் பண்ணுவான் பகவான். ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮಮೇ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವತ್ತು. புரந்தரதாசன் சொல்றார், கோட்டிக்குள்ள உத்தாரணம் எல்லாரும் சொல்லியிருக்கா. பகவான் லட்சுமி சிம்மானுகிரமணினாருங்கிற சரித்திரம்